அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். அதாவது குரு பயிற்சி பலன்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். குரு பயிற்சி என்றால் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:15 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படி என்றால் நாம் 12 ராசிகளுக்கும் அவர் கொடுக்கும் பலன்கள் என்ன என்பதை இத்தருணத்தில் பார்த்து விடலாம். முதலில் மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசியிலிருந்து 3ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மேசராசிக்கு 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். அப்போ மேசராசிக்கு அந்த இடத்தில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தின் பலன்கள் என்ன, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். போது இளைய சகோதரன் அவரினால் அந்த ராசிக்காரர்களுக்கு, மேச ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்போ இளைய சகோதரிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து தொழில் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு வருட காலத்திற்கு புதிய தொழில் நாம் ஏதும் அதில் இறங்க வேண்டாம். அடுத்து தொழிலில் கூட்டாளிகளை வைத்து தொழில் பண்ணுறவர்கள் கூட்டாளிகள் ஏமாற்றுவதற்கு, அதாவது அவர்களால் நாம் ஏமாற்றம் அடைய போகிறோம் என்பது உண்மையாகிறது இந்த இடத்தில், இந்த குரு பயிற்சியில். ஆகையால் கூட்டாளிகளை நம்பி எதுவும் முழுவதுமாக இறங்க வேண்டாம் என்பதை இந்த ராசிக்காரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உடல் ரீதியாக என்ன நோய் என்றால் சிறுநீரக கோளாறு. சிறுநீரக கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேசராசி அன்பர்களே, தங்கள் உடல்நிலையை சிறுநீரகம் சார்ந்த ஏதாவது தொல்லைகள் இருந்தால் மருத்துவரிடம் காமித்து தங்கள் உடல்நிலையை அப்பப்போ உடனே கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து தந்தை வழியினால் நமக்கு சில சிரமங்கள். அதனால் தந்தை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் நடப்பது சால சிறந்ததாக கருதுகிறேன். இந்த குரு பயிற்சி, அதாவது மிதுன ராசியில் அவர் இருந்து சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தான். அப்போ இந்த பலன்களுக்கு இப்படி இருக்கே அப்படின்றால் அப்போ நமக்கு ஒரு பரிகாரம் வேண்டுமென்றல்லவா? அப்படி பரிகாரம் என்று பார்த்தால் கால பைரவரையும் தட்சிணாமூர்த்தியையும், அந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை சென்று அவருக்கு கொண்டைக்கடலை, மஞ்சள் துணி, இந்த மாதிரி விளக்கு ஏற்றி அவர் வழிபடுவதால் இந்த சிரமங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை அவர் ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடரிடம் அதை நாம் விரிவாக பார்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் இந்த மேசராசி அன்பர்களே, இதை பார்க்கும் இத்தருணத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.